Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து லாஸ்டா வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ரெகுலர் ஹேர் ஆயில் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்றதுக்கு. அதே வந்து சில பேர் ட்ரை பண்ணி வீட்ல யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு ஹேர் கேர் வீடியோ போட்டேன் அப்படின்னாலே நிறைய என்கிட்ட வந்து கேள்வி வருது. ஸோ நான் இது வரைக்கும் போட்டிருந்த எல்லா ஹேர் கேர் வீடியோவோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டவுட் வரவே வராது. இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு ஹேர் ஆயில் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாலெல்லாம் வந்து ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லா ரெடி பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டு அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் எழுதி நோட் பண்ணி எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத வந்து கற்றுட்டு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் இருக்கிறவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து 2 மாதம் யூஸ் பண்ணால் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுமா, முடி வந்து கால் வரைக்கும் வளர்ந்துருமா, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு क्वेश्चन இருக்கு. அந்த மாதிரி இல்லைங்க, நம்ம ஹேர் ஆயில் தடவணும். அதுவும் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான அயன் ரிச் இருக்கிற ஃபுட்டு, அதுக்கப்புறமா கால்சியம், இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு ஹேருக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த கேரளா ஸ்பெஷல் ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இழை, அது வந்து ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன்னா. அதுக்கும் அடுத்தது மருதாணி, இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு இந்த அளவு எடுத்துக்கணும். நெல்லிக்காய் வந்து 2 இல்லைன்னா 3, ஒரு எலுமிச்சம்பழத்தோட சைஸ் இருந்ததுன்னா 2 நெல்லிக்காய் வந்து போதுமானது. அதோட கொட்டையை வந்து நான் நீக்கிட்டு இந்த மாதிரி அதோட ஃப்ளஷ் மட்டும் வச்சுருக்கேன். அடுத்தது கையாந்திரை இல்லைன்னா கரிசலாங்கண்ணி, என்ன பேர் வேணுனாலும் சொல்லலாம். ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எனக்கு இந்த 2 பேரும் தெரியும். அதுதான் ரொம்ப மேஜராக இதில் நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்னே சொல்லணும். இது வந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கரிசலாங்கண்ணிலேயே கூட தனியாக ஒரு எண்ணெய் செய்வாங்கங்க, அதுவும் வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல் தான். அதுவும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது ஒரு 2 கொத்து இல்லைன்னா 3 கொத்து வந்து வேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். இது வந்து டேண்ட்ரஃப் வரதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் வேணும். நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் வேறு எதுவும் இந்த கடையில் விற்கிறதெல்லாம் வாங்க வேண்டாம். நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெயாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வாங்குறத விட நம்ம அந்த செக்குலேயே போய் வாங்கிட்டு வந்தோன்னா அது இன்னுமே பியூராக இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே வந்து 1/2 லிட்டருக்கான பொருட்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். செம்பருத்தி பூ போட்டோம், அந்த அடுக்கு செம்பருத்தி போட்டோன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 பூ கூட கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கிடைக்கல, ஸோ அதனால் அதோட இலையை மட்டும் நான் போட்டிருக்கேன். அடுக்கு செம்பருத்தி சேப்பு கலரில் இருக்கும், இல்லைன்னா ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ அது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு மறக்காதீங்க. ஸோ எண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பபிள் வர அளவுக்கு கொதிச்சிட்ருக்கணும். ஃப்ளேம் வந்து சின்னதாக சிம்மில் தான் நீங்கள் வச்சுக்கணும். அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். இன்னொன்று இரும்பு பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே அது ரொம்பவே நல்லது. அலுமினிய எண்ணெய் சட்டியில் வந்து செய்ய வேண்டாம். அதனால தான் நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த கடாயில் வந்து செய்கிறேன். ஸோ இரும்பாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இரும்பு எண்ணெய் சட்டியில் நமக்கு வந்து செய்கிறப்ப அதில் இருக்கிற அந்த இரும்பு சத்தும் கிடைக்கும், அதுவுமே முடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா சின்னதாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் வந்து பொரிஞ்சிட்டு இருக்கிறப்ப எந்த பொருளுக்கும் கேப் விட வேண்டாம், அப்படியே நம்ம ஒன்றா சேர்த்துட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து நெல்லிக்காய், அதையும் வந்து இதிலே போட்டுட்டேன். ஃப்ளேம் வந்து நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னாக்கா பொருட்கள்லாம் கருகுமை தவிர அதில் உள்ள எல்லாமே எண்ணெயில் வந்து இறங்காது. அதுக்கும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மருதாணி, அதை போட்டுட்டேன். அதுக்கும் மேலே வந்து வேப்பிலை வச்சுருக்கோம்ல அதையும் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து அந்த கையாந்தரை வச்சுருக்கோம்ல கரிசலாங்கண்ணி, அதையும் வந்து இதிலே போட்டிருக்கேன்.
எனக்கு தெரிஞ்சு கையாந்தர கரிசலாங்கண்ணி ரெண்டுமே வந்து ஒன்று தான் எங்கள் ஊர் சைடு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள், நான் வந்து உங்கள் மூலியமாக தெரிஞ்சுப்பேன். அது மேலே வந்து செம்பருத்தி இழை, அப்புறம் அந்த மருதாணி எல்லாமே வந்து போட்டு நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அப்பப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கொதிச்சு அது நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். மேலேயே வந்து 2 கற்பூரம் போட்டிருக்கேன். இந்த கற்பூரம் போடுறதுக்கு வந்து ரீசன் வந்து உங்களுக்கு எண்ணெயோட ஸ்மெல் பிடிக்கலைன்னா, ஸோ பிடிக்காமல் இருக்கிறவங்க வந்து கற்பூரம் சேர்த்துக்கலாம். அதுக்கும் மேலே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வெட்டி வேர் வந்து இருக்கும், இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஆயிலில் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த வெட்டி வேர் மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கணும். ஸோ இது மட்டும்தான் வெளியில் வாங்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லுமே இதை விட்டுடணும். உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து இதை அப்படியே விடுறப்ப நமக்கு வந்து அதில் இருக்கிற எல்லாமே வந்து எண்ணெயில் இறங்கிடும். அந்த செம்பருத்தி நம்ம சேர்த்துருக்கோம்ல பொருட்கள், அதில் இருக்கிற எல்லாமே வந்து எண்ணெயில் அப்படியே இறங்கிடும். ஸோ ஒரு துளி கூட உங்களுக்கு அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து ஒரு துளி கூட குறையாமல் எல்லாமே எண்ணெயில் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நான் வடிகட்டிக்கிறேன். ஃபில்டர் வச்சு வடிகட்டுறப்ப கொஞ்சம் வந்து கசடு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப புழிஞ்சு எடுக்க முடியாது. அதனால் ஒரு வெள்ளை துணியிலையும் வந்து திரும்ப எல்லாத்தையுமே போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. இது நல்லா நீங்கள் புழிஞ்சிடுங்க. ஸோ அந்த மாதிரி புழிஞ்சாதான் நமக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி எண்ணெய் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த எண்ணெயில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வெயில்ல மட்டும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா எண்ணெய் வந்து வாசம் மாறாம ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரீமா ஹேர் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்றவங்களாம் இது வந்து தாராளமா தேய்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.